ஹாய் மக்களே. தெரில இந்த ஹாய் மக்கள் எங்கேன்னு சொல்கிறேன். ஹலோ எவ்ரிவன் சொல்லுவேன். நான் அது பார்த்தா மதன் கௌரி மாதிரி இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லுவாங்க. தேவையில்லை, சும்மா வருது ஹாய் மக்களேன்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ கடந்த 3 நாளாக நான் யூடியூப் சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் ஏதாவது டாபிக் பேசுகிறேன். அதில் என்ன சொல்கிறது, ட்ரெண்டிங் யூடியூப் அல்கோரிதம் எப்படி யூஸ் ஆகும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏதாவது இந்த இப்போ நடந்துன்னு இருக்க ட்ரெண்டிங் டாப்பிக்கை பற்றி பேசணுன்னா அந்த யூடியூபே அந்த ஒர்க் ஆகும் அந்த மாதிரி. ஆனால் நான் எனக்கு தோணுறது பேசினேன்னா அது அப்படியே தான் இருக்குது, ஒரு வியூவும் வரல. ஸோ சேனல் ஸ்டார்டிங் ஆகிட்டே இருக்கிறதுனால நான் என்ன யோசிக்கிறேன்னா என்னோட கண்டென்ட் வந்து டே வைஸ் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஒரே டாபிக் ஒரே பேட்டர்னில் இல்லாமல் எல்லா பேட்டர்னில் எனக்குன்னு இப்போது யாரும் ஃபாலோவர்ஸ் இல்லை, யாருமே இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ நான் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன். அது டே வைஸாக அந்த கண்டென்ட்டை நான் டிவைட் பண்ணிக்கிறேன்னா ஏதாவது ஒரு சேனல் ஏதாவது ஒரு வீடியோ பார்க்க வந்து என் சேனல்ஸ் பார்த்து ஓகே எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் இருக்கிற மாதிரி மக்களுக்கு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் இந்த சேனலை இன்னும் விரும்பி பார்ப்பீங்கன்னு நான் யோசிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இந்த பேர் உங்களுக்கு நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்போ பேர் வந்து பிரதாப் ஸ்டஃப்ஸ்ன்னு போட்டேன். ஸோ தட் என் மனசில் இருக்க எல்லாமே அதில் பேசுகிற மாதிரி. பட் இப்போ அது நானே எனக்கு தோணுது நான் பேசணுன்னா நான் தனியாக பேசிக்கலாம்ல. நீங்கள் எதுக்கு அது கேட்கணும்? நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு நீட் இருக்குது, உங்களுக்கு ஒரு தேடல் இருக்குது. அந்த தேடல் தேடி தானே நீங்கள் யூடியூப் வரீங்க. அந்த தேடலுக்கு தகுந்த மாதிரி நான் பேசினா தானே நீங்கள் என்னோட கனெக்ட் ஆக முடியும். நான் எனக்கு இஷ்டம் போல் நான் பேசினேன் தானே நான் போயிட்டு யாருதானுமா தனியாக தானே பேசினேன். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா இந்த யூடியூப் சேனலில் நான் டே வைஸ் கண்டென்ட் போடலான்ட்டு யோசிச்சுருக்கேன். அது எனக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு யோசிக்கிறப்போ 4 டாபிக் எடுத்து 4லையும் பாதி கண்டென்ட்டாக இருக்குது. லைக் இதில் ஓகே இது போட்டால் இவ்வளோ பேசலாம், அதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கில் போயிடுது. அதை பைஃபகேட் பண்ணதுக்கு நான் என்ன யோசிச்சேன்னா மண்டே வந்து மோட்டிவேஷன் பற்றி பேசலாம். மோட்டிவேஷன் பேசுகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய மனுஷன் இல்லை நான். எனக்கு தோணுறது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். அது மோட்டிவேட் ஆகுதோ இல்லையோ அது உங்கள் கையில். லைக் நான் 10 பேர்கிட்ட பேசுகிறேன்னா 10 பேரில் ஒருத்தருக்கு தான் நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். மேபி அவங்க எல்லாம் கேட்கணும்னு கேட்குறவங்களுக்கும் புரியணும்னு கேட்குறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. என்ன கேட்குறோன்னு கேட்குறவங்க இல்லை, என்ன புரியணும்னு கேட்குறவங்களும் அவ்வளோ பேர் இல்லை. ஸோ அதுதான் எனக்கு தோணுறது, எனக்கு தெரிஞ்சது பேசுகிறேன். அண்ட் இது மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அந்த மாதிரி பைஃபர்கேட் பண்ணதுனால இதே தான் போடுவேன், இப்படி தான் போடுவேன்னு இல்லை. மேலே கீழெல்லாம் சேனல்ஸில் லைக் டேஸ் மாறி வரலாம். ட்ரெண்டிங் ஏதாவது இருக்குது, இல்லை எனக்கு மனக்குமரல் ஏதாவது இருந்துச்சுன்னா அது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இந்த யூடியூப் சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். ஸோ மண்டே மோட்டிவேஷன் ஆன பிறகு டியூஸ்டே வந்து டெக்னாலஜி பற்றி பேசுவோம். டெக்னாலஜியில் மொபைல் இன்வென்ஷன் அது மாதிரி ஏதாவது ட்ரெண்டிங்காக என்ன இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மொபைல் வச்சுக்கலாம், லேப்டாப் வச்சுக்கலாம், கீபோர்ட் அதுன்னு எல்லாம் டெக்னிக்கல் கைண்ட் ஆஃப் திங்ஸ் பற்றி பேசுவோம். ஓகே. வெனஸ்டே வந்து ஃபேமிலி அண்ட் வெல்பீங். ஸோ ஃபேமிலி அண்ட் வெல்பீங் ஏன் செலக்ட் பண்ணேன்னா யூடியூப் நான் வாட்ஸ்அப்பில் அந்த ஏஐ இருக்குல்ல அதில் நான் சர்ச் பண்ணேன் ட்ரெண்டிங் டாபிக்ஸ் டு அப்லோட் இன் யூடியூப்னு பார்த்தா அங்கே 3 பேராகிராஃபில் வேறு விதமாக 5 டாபிக் வந்துச்சு. அதில் வந்து நிறைய வந்து வெல்பீங் பற்றியும் ஃபேமிலி பற்றியும், ஃபேமிலின்னு வரல, பட் எனக்கு ஃபேமிலியும் வெல்பீங்கும் ரெண்டுமே ஒன்றுன்னு தோணுது. ஸோ அது ரெண்டும் ஒன்றா வச்சுக்கலாம். வெனஸ்டேக்கு வெல்பீங்கை பேசுகிறப்போ இப்படி பேசலான்னு நான் யோசிக்கிறேன். அதனால் அதை அதில் வெனஸ்டேயில் இன்க்ளூட் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து தேர்ஸ்டே வந்து அந்த டைமில் என்ன ட்ரெண்டிங்காக இருக்கும் அதை பற்றி பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரைடே டு தேர்ஸ்டே என்னென்ன ட்ரெண்டாக இருந்துச்சு, ஆர் எனி ஸ்பெசிஃபிக் விஷயம் ரொம்ப ட்ரெண்டாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இடையில ஏஐ ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு பெருசாக. ஸோ ஏஐ பற்றி நான் டெக்னாலஜியில் பேசுறதுக்கும் ட்ரெண்டிங்கில் பேசுறதுக்கும் வித்தியாசமாக இருக்கும். ஓகே இதனால இப்படி ஆயிருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து ஃபிலிம்ஸ் அண்ட் ஃப்ளாஷ்பேக். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா நான் அதில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இது வந்து என்ன சொல்கிறது, படம் தான் நம்மளுக்கு எல்லாமே. நான் வந்து க்ரோ ஆனது அந்த படத்தை பார்த்து தான். லைக் உங்களுக்கு தெரியும், ஒருத்தன் படம் பண்ணோன்னு நினைக்கிறான்னா அவன் படம் பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகிட்டு படம் பண்ணோன்னு நினைப்பான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் படத்தை பற்றி பேசுறதுக்கு ரொம்ப விஷயம் இருக்குது, ரொம்ப நிறைய விஷயம் இருக்குது. நான் உங்ககிட்ட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படத்தை பற்றி, படத்தோட ரிவ்யூ, நான் ஏதாவது புது படம் பார்த்தேன்னா அந்த படத்தோட ரிவ்யூ, பழைய படம் பார்த்தேன்னா அதில் எனக்கு மெமரிஸ்,
அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அடுத்ததான் வந்து சாட்டர்டே சரி, இப்படி உங்களுக்கு தெரியும் இப்போது நம்ம சாட்டர்டே வந்து ஸ்டோரி டிஸ்கஷன் மாதிரி இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன்னா, நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணல கண்ட்ரிபியூட். அந்த யூடியூப் சேனலில் நான் பிளான் பண்ணேன் நிறைய விஷயம். இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டோரிஸாக ஒரு 5 minutes 10 minutesக்குள்ளே ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணலாம். லைக் ஒரு விஷயமா நம்ம இப்போ இப்போ வேலண்டைன்ஸ் டே வருதுன்னா அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது, ஈஸ்டர் வருதுன்னா அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது, தீபாவளி வருதுன்னா அதுக்கு ரிலேட்டட் ஏதாவது, அந்த மாதிரி ஒரு சின்ன டாபிக்ஸ் நான் யோசிச்சிருந்தேன். அது எல்லாம் அப்படியே போயிடாமல் அந்த சின்ன ஸ்டோரிஸ் நான் இதில் டிஸ்கஸ் பண்ணுவேன். மேபி உங்களில் யாருக்காவது அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதில் ஜஸ்ட் கிரெடிட்ஸ் போட்டு இல்லை என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அந்த படத்தை நீங்கள் ஷார்ட் ஃபிலிமாக இறக்கணுன்னா எடுத்துக்கலாம். அதுக்கும் நான் ஓப்பன் தான். ஏன்னா என்னோட பெரிய ட்ரீம் வந்து நான் அந்த படம் பண்ணணும். அந்த படத்துக்கு பேர் அப்புறமா ரிவீல் பண்ணேன். அந்த படத்துக்கு பேர் கதை, அந்த கதை எனக்கு லைக் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி அவங்க ரிலேட்டட் படம் வந்திருக்கு, ஆனால் அந்த மாதிரி படம் வந்திருக்காது. ஸோ மேபி என் லைஃப்பில் இருந்து எடுத்த எக்ஸ்பீரியன்ஸாக நான் பார்க்குறேன் அத்தை. ஸோ அது கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, புதைச்சின்னு பேக் பண்ணி வைப்போம். அண்ட் இந்த ஸ்டோரி டிஸ்கஸ் ஏன்னா எனக்கு லைக் மைண்டட் பீப்புள் இதில் கிடைப்பாங்க. ஓகேவா? சில பேருக்கு இப்போ நிறைய பேருக்கு என்ன மாதிரி நிறைய பேர் ஆசைப்பட்டு இருப்பாங்க இது மாதிரி பண்ணணும் ஆகணும்ட்டு. பட் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்காது, இல்லை சர்க்கம்ஸ்டான்சஸ் இருந்திருக்காது அங்கே இப்படி அவங்களுக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க லைக் மைண்டட் பீப்புள் வந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, 2 பேருக்குமே யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லைக் என்ன சொல்கிறது, இப்போ ஒரு கதை நான் மட்டும் யோசித்து அத்தை எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு தான் அத்தை நான் காட்ட முடியும். ஓகேவா? அதே ஒரு 10 பேர் இருந்தாங்க, அந்த கதையை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா அந்த 10 பேரோட ஐடியாவும் அதில் வருது. அந்த 10 பேரோட ஐடியாவும் அதில் வந்து என் கதை தான் அதில் கொஞ்சம் அப்லிஃப்ட் ஆகும். லைக் ஒரு 10 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதில் வரப்போ ஓகே, நான் ஒரு A to Z படிச்சுட்டேன்னா அதில் ஓகே தேர்ட் வேர்டு என்னதுன்னு நீங்கள் கேட்டால் தான் ஓகே தேர்ட் வேர்டு ஓகே இப்படி A to Z நான் படிச்சுட்டேன். ஓகேவா? அண்ட் Z to Aவும் படிச்சுட்டேன். இப்போ நீங்கள் என்ன வந்து இது நான் நேற்று ஒரு ரீல்ஸில் பார்த்தேன், அதனால தான் இது டக்குன்னு கிளிக் ஆச்சு, அதான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ABCD படிச்சுட்டான்னு சொல்லிட்டு பண்ணப்போ நீங்கள் டக்குன்னு 12th வேர்டு என்ன 13th வேர்டு என்னன்னு கேட்டால் ஓகே இது நம்ம படிக்கவே இல்லை, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம யோசிக்கவே இல்லைன்ற மாதிரி ஒரு யோசனை வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் அந்த 10 பேர் எக்ஸாம்பிளாக. ஓகே, ஸோ சாட்டர்டே வந்து நான் என் ஸ்டோரிஸ் டிஸ்கஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சண்டே வந்து ஸ்டஃப்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? ஸ்டஃப்ஸ் நான் தமிழில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்போ பிரதாப் ஸ்டஃப்ஸ்ன்னு தான் போட்டிருக்கேன். ஏன்னா தெரில, அதுலேருந்து எனக்கு என்னோட குமுறல் எல்லாமே புலம்பல் எல்லாமே அதில் தான் போடணுன்ட்டு. ஸோ அதில் வந்து நம்ம அந்த வாரத்தில் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோன்னா அது பேசுவோம், இல்லை ஏதாவது புதுசாக இருந்துச்சுன்னா பேசுவோம் அப்படின்னு யோசிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி எல்லா யூடியூப் சேனலும் ஒரே டாப்பிக்கில் போகிறப்போ நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னா, இப்போ வரைக்கும் யாரும் அவ்வளோ என் வீடியோஸ் பார்க்கறதுக்கு வியூஸ் வரல ஃபார் எக்ஸாம்பிள். அண்ட் இப்படியே இருந்தேன்னா நான் தனியாக தான் பேசுகிற மாதிரி இருக்கும். பட் நான் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் படித்தேன் பிகாமில். அது மும்பையில் ஸ்ட்ரீம் அந்த ஃபைனான்ஷியல் மார்க்கெட் என்ற ஒரு தனி கோர்ஸ் இருக்குது. கோர்ஸ் இல்லை, அது பிகாமில் ஒரு பிகாம் மாதிரி 3 years கோர்ஸ் தான், அது கிராஜுவேஷன் டிகிரி தான். ஸோ அதில் என்னென்னா போர்ட்ஃபோலியோன்ட்டு ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாபிக் என்னென்னா, ஒருத்தங்கிட்ட 100 ரூபா இருக்குன்னா 100 ரூபா ஒரு இடத்துல போட்டு ப்ராஃபிட் ஆகும் நினச்சின்னு இருக்கிறத விட அந்த 100 ரூபாவை 10 டிவைட் பண்ணி 10 ரூபாவை 10 இடத்துல போட்டேன்னா ஒன்று லாஸ் ஆனாலும் ஒன்று ப்ராஃபிட் ஆகுன்ற ஒரு கால்குலேஷன். ஸோ அது நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி டாப்பிக்கில் நாளைக்குலேருந்து பேசலான்னு யோசிக்கிறேன். அண்ட் இது இன்னைக்குலேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிப்போம். அண்ட் இதில் எதுவுமே அந்த பீஜம் எதுவுமே போட மாட்டேன். ஏன்னா தெரில அது என்ன சொல்கிறது, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஆக்சுவலாக எனக்கு தெரில. அதில் பேரும் போடுறதே ஒரு வீடியோ ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ 5-10 நிமிஷத்துக்குள்ளது. அதுலேயும் ஏதாவது என்ன சொல்கிறது டிலீட் ஆகிடுச்சோ இல்லை ஏதாவது ஸ்ட்ரைக் இருந்துச்சுன்னா அதுவும் நல்லா இருக்காது. ஸோ நம்ம இப்போதைக்கு நம்மளுக்கு அவ்வளோ
நாலேஜ் இல்லை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு எவ்வளோ தெரியுதோ அதை வச்சு நான் பேசுவோம் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஹோப் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நாளைக்குலேருந்து நான் ஐயோ இந்த கதவுலாம் மாட்டின்னு இருக்குது. நாளைக்குலேருந்து அந்த டாபிக்ஸோடு நான் வரேன், அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். ஹோப் யூ ஹேட் அ குட் டே. அண்ட் உங்களை டிபெண்டாக இருக்கிறவங்கள பார்த்துக்கோங்க. நீங்களும் பத்திரமா இருங்க. ஹேவ் அ குட் டே. பை.